இப்ப கடைசியா என்னதான் சொல்ல வர? 4 வருஷமா லவ் பண்ண உனக்காக எப்படி 23 வருஷமா வளர்த்த எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வர முடியும்? அதுக்கு நானாடா ஒண்ணு பெத்து வளர்க்க முடியும்? காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, இன்னும் வீட்டுல உட்காந்து தண்ட சோறு தின்னுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எப்படி அந்த சோறு உடம்புல ஒட்டுது? நீ சுமார செல்வம், இவ கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போயிடுச்சுங்க, இன்னும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கியே. நாளைக்கு வேலைக்கு போவானா உனக்கு எவன் பையன் தருவான்? அண்ணன் தான் காலேஜ் முடிச்சு 2 வருஷமா வீட்டுல சும்மா இருக்கான், அவனை யார் எதுவும் கேட்க மாட்டீங்க? சும்மா சும்மா என்ன மட்டும் திட்டிட்டே இருக்கீங்க. உங்க அண்ணன் வேலைக்கு போகாட்டி நாளைக்கு அவனு கேட்க மாட்டான் ஏன் உன் பையன் வேலைக்கு போலன்னு. ஆனா நீ வேலைக்கு போகாட்டி ஒரு நாய் கூட மதிக்காது. ஒழுங்கா என் கைய கால பிடிச்சாது வேலைக்கு போற வழிய பாரு. ஐயோ, இந்த மேனேஜர் டார்ச்சர் தாங்க முடியல. பேசாம இந்த மானங்கிட்ட வேலையை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் ஆச்சு பண்ணலாம். இந்த என்னம்மா இது வரைக்கும் நான் வாங்கின கடன் விவரமோ நம்ம வீட்டோட செலவு விவரமோ அதுல இருக்கு. நான் தான் ரிட்டையர்ட் ஆயிட்டனே, இனிமே அதெல்லாம் நீ தான் அடைக்கணும். கடனா? தம்பி தானே பெத்தீங்க, அவனுக்கு கொஞ்சம் கடன் பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? தம்பி நாளைக்கு ஒரு வீட்டுக்கு வாழ போற வேண்டி அவன் தலையில கடனை ஏத்தி அனுப்ப முடியுமா? தவமா தவம் இருந்து பொம்பளை பிள்ளை வேணும் பெத்தது எதுக்கு? இதுக்குதான் கடனை கட்டு. அப்புறம் பொண்ணு எங்க வேலை பாக்குது? STSல ஒர்க் பண்றேன் ஆண்டி. சம்பளம் எவ்வளவு இருக்கும்? இப்போதைக்கு 40K வாங்குறேன், ஜாப் சேஞ்ச் பண்ணா 60K வரைக்கும் வரும். வெறும் 60,000மா? நாங்க மினிமம் எக்ஸ்பெக்டேஷனே 1 lakh இருந்தாதான் ஓகேன்னு புரோக்கர்ட்ட சொல்லியிருந்தோம், உங்ககிட்ட சொல்லல போல. உங்க பையன் என்ன ஒர்க் பண்றாங்க? எங்க பையனை நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். சோ கஷ்டப்பட்டு அவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டான். ஆமா, வேலைக்கு போறதும் போகாதும் அவங்க இஷ்டம், அது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, வீட்டு வேலை எல்லாம் பாப்பாங்களா? அப்போ வீட்டு வேலையா? எங்க பையனை பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியுதா உங்க வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு? இல்ல, நான் அப்படி சொல்லல. சோ அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அது ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணுவான், ஆன்லைன்ல விதவிதமா ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுவான். வீட்டு வேலை அதெல்லாம் பண்ண சொன்னா கொடுமைப்படுத்துறீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஓட்டை விற்பனை. உங்களுக்கு அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க, முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். தெரிஞ்சு வேலைக்கு போ. சார் வடகரி Bang. Iya. Kok kancingnya di sini sih? Maaf dek, terus di mana? Di rumah saya aja, di toilet rumah saya. Oh, iya. Sebelah sini, Bang. Tuh, di lubang itu tuh. Ini dek, lubang ini. Iya. Beneran? Iya, di lubang itu, Bang. Oh ini, makasih ya dek. Iya. Bye bye.